மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திருச்சியிலிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணம் மிகப்பெரிய வெற்றி பெறும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. ஜாக்டோ ஜியோ போட்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. 23 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை நாளை தீர்க்கப்படும் என கூறியதாக தகவல். காரைக்கால் மீனவர்கள் 11 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து அட்டூழியம். தமிழகத்தில் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியிலிருந்து மதுரை வரை சமத்துவ நடைபயணம் மேற்கொள்கிறார். திருச்சியிலிருந்து தொடங்கும் இந்த நடைபயணமானது ஜனவரி 12ஆம் தேதி மதுரையில் நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் திருச்சி தென்னூர் மைதானத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நடைபயணத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, வி.சி.க. தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து தொடக்க விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திராவிட இயக்கத்தில் கலைஞரிடம் பாடம் கற்றவர் வைகோ எனவும் அவரது மன உறுதியை பார்க்கும்போது 82 வயதா இல்ல 28 வயதா என்று சந்தேகம் எழுகிறது எனவும் கூறினார். மகாத்மா காந்தி, மாவோ ஆகியோரின் நடைப்பயணத்தில் புதிய புரட்சிக்கு வித்திட்டு வரலாற்றில் தடம் பதித்துள்ளதாக கூறிய அவர், அதுபோல் வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைப்பயணம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை என தெரிவித்தார். மேலும் வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைப்பயணம் தான் இந்த ஆண்டில் எனது முதல் நிகழ்ச்சி என முதலமைச்சர் கூறினார். தொடர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தி திருச்சியிலிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கினார். அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுழையுதுன்னு நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம், படிக்கிறோம். இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும். நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும். அதுக்கு எல்லா மாநில அரசுகளும் தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கணும். இந்த சமத்துவ நடைபயண தொடக்க விழாதான் என்னுடைய முதல் நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவதை எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டு, இப்போ அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் சமய விழா நடந்துச்சு. அந்த சமயத்தில் நாட்டில் பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த நிலைமை இருந்துச்சா? ஊரே ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ நிர்வாகிகளிடம் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ, அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பான போட்டோ ஜியோ சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. 2 சங்கங்களும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளன. இந்நிலையில் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது 23 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சினை நாளை தீர்க்கப்படும் என அமைச்சர்கள் கூறியதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நல்ல அறிவிப்பை நாளை வெளியிட உள்ளதாக போட்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. மேலும் அமைச்சர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையை அடுத்து கோரிக்கை ஏற்கப்பட்டதாக போட்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. எல்லோரும் முனைப்போடு சங்கங்கள் நடத்தியவர்கள் முனைப்போடு செயல்பட்டார்கள். அதை ஒட்டி ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்த நாங்களும் பல்வேறு காலகட்டங்களில் சட்டமன்றத்தில் விட வலியுறுத்தியிருக்கிறோம். நாங்களே சட்டமன்றத்தில் வலியுறுத்தி தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள்
இருந்தாலும் அல்லது தேவைகள் இருந்தாலும் அல்லது உரிமைகள் இருந்தாலும் அவையெல்லாம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் சங்கங்கள் நடத்து சங்க உறுப்பினர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் பல்வேறு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறவர்கள் தான் இங்கே எல்லாம் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் புதுவையை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினரால் அவ்வப்போது தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது. மேலும் மீனவர்களின் படகுகளை சேதப்படுத்துவது, வலைகளை அறுப்பது உள்ளிட்ட செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காசாக்குடிமேடு கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 11 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இதனிடையே இந்திய கடல் எல்லையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் காரை நகர் கடல் பரப்பில் மீன் பிடித்ததாக கூறி 11 மீனவர்களையும் கைது செய்தனர். மேலும் விசைப்படகையும் பறிமுதல் செய்து மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர். மீனவர்கள் கைதான சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல் மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்ந்து கொண்டே இருப்பதால் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், லட்சத்தீவு குமரிக்கடல் பகுதிகளில் மேலொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும், மேலும் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் நாளை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடும் குளிருக்கு மத்தியில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகையில் ராணுவ வீரர்கள் மற்றும் ஆயுத படையினர் ஈடுபட்டனர். டெல்லியில் உள்ள கடமை பாதையில் வரும் 26ஆம் தேதி 77வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அப்போது ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை என முப்படைகளின் அணிவகுப்பு, அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு உள்ளிட்டவை நடைபெறும். குறிப்பாக பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் இடம்பெறும். இந்நிலையில் குடியரசு தின விழாவை ஒட்டி ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட இந்திய ஆயுதப்படைகள் டெல்லி கடமை பாதையில் கடும் குளிருக்கு மத்தியில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். டெல்லியில் கடந்த டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் மக்கள் வாகனங்களை மெதுவாக இயக்குவதுடன் செல்லும் போது முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றனர். இது தவிர்த்து காற்று மாசும் அதிகரித்து மக்களை அல்லல்படுத்தி வருகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் அதிரடியாக உயர்ந்து விற்பனையாகிறது. தொடர்ந்து 4 நாட்கள் குறைந்து காணப்பட்ட தங்கம் விலை இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 140 ரூபாய் உயர்ந்து 12,580 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 1,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலையும் இன்று உயர்ந்துள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே உள்ள படகு குழாமில் படகு சவாரி செய்ய அதிகமான படகுகளை இயக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்யூர் அடுத்த முதலியார்குப்பம் பகுதியில் படகு சவாரி செய்யும் படகு குழாம் அமைந்துள்ளது. இந்த படகு குழாமில் 8 மோட்டார் போட், 1 துடுப்பு படகு மற்றும் 24 கயக்கா படகு, 1 வாட்டர் ஸ்கூட்டர் ஆகியவை உள்ளது. தற்பொழுது பள்ளி அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு குழாமிற்கு வருகை தருகின்றனர். எனவே சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் கூடுதலாக படகுகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்கு அரசு பேருந்து நிறுத்தம் இல்லாததால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் கரிக்கல் குமரமுருகன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சோளிங்கர் அடுத்த கரிக்கல் மலை மீது அருள்மிகு ஸ்ரீ குமரமுருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அப்போது மூலவர் குமரமுருகன் சுவாமிக்கு, உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேனாவுக்கு பல்வேறு வகையான நறுமண திரவியங்கள் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பட்டு வஸ்திரம், தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு நடத்தினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பாஜகவில் இருந்து விலகிய 20 பேர் திமுகவில் இணைந்தனர். தென்காசியில் நிர்வாக வசதிகளுக்காக திமுக தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மாவட்டத்தில் கடையநல்லூர் மற்றும் தென்காசி தொகுதிகளும், வடக்கு மாவட்டத்தில் வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன் கோவில் தொகுதிகளும் இடம்பெற உள்ளன. இந்நிலையில் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சொக்கம்பட்டி, திருக்கூடபுரம் பகுதியை சேர்ந்த பாஜகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் செல்லதுரை முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். கட்சியில் இணைந்தவர்களை செல்லதுரை சால்வை அணிவித்து வரவேற்றார். இதற்கு முன்னதாக எஸ்டிபிஐ கட்சியினர் 50 பேர் திமுகவில் இணைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளக்கல் நத்தம் பூம்பள்ளம் பகுதியை சேர்ந்த சுரேஷ் மற்றும் அவரது உறவினர் ராஜேஷ் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் பயணப்பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த போது உரிய அனுமதியின்றி மண் கடத்தி வந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் சுரேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் பலத்த காயமடைந்த ராஜேஷ் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த நாற்றம்பள்ளி போலீசார் சுரேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள டிப்பர் லாரி ஓட்டுநர் மற்றும் அதன் உரிமையாளரை வலைவீசி தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. செங்கம் அடுத்த கீழ்ப்பாளூர் கிராமத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு 68ஆம் ஆண்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் காரப்பட்டு, புதுப்பாளையம், கலசப்பாக்கம், கொட்டாவூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஏராளமான காளைகள் சிறப்பு அலங்காரத்தில் பங்கேற்றன. அப்போது கூட்டத்தின் நடுவே சீறிப்பாய்ந்து ஓடிய காளைகளை இளைஞர்கள் தட்டி ஆரவாரப்படுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு மஞ்சுவிரட்டு போட்டியை கண்டு ரசித்தனர். சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்துள்ளது. சுவிட்சர்லாந்து நாட்டின் கிரான்ஸ் மொந்தனா பகுதியில் உள்ள பார் ஒன்றில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பலர் கூடியிருந்தனர். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக அதிகாலை 1:30 மணி அளவில் பாரில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் கரும்புகை சூழ்ந்ததால் பாரில் கூடியிருந்த பலர் உள்ளே சிக்கிக் கொண்டனர். இதனிடையே இந்த தீ விபத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்துள்ளது. 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சுவிட்சர்லாந்து நாட்டில் 5 நாட்கள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். திருச்சியில் இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணம் மிகப்பெரிய வெற்றி பெறும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. 23 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை நாளை தீர்க்கப்படும் என கூறியதாக தகவல். காரைக்கால் மீனவர்கள் 11 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து அட்டூழியம். தமிழகத்தில் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.